இது பற்றிய மேலும் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். முதலமைச்சர் விஜயுடன் இந்த பயணத்தில் வேறு யாரெல்லாம் செல்கிறார்கள்? இன்னைக்கு பிரதமர் மோடியை மட்டும்தான் சந்திக்கிறாரா? வேறு யாரெல்லாம் இன்னைக்கு சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது? உங்களுடைய முழு தகவலையும் சொல்லுங்க. தமிழக முதலமைச்சர் விஜய் 2 நாள் பயணமாக தனி விமானம் மூலமாக இன்று டெல்லி செல்கிறார். இதற்காக இவர் நீலாங்கர இல்லத்திலிருந்து தற்போது சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் விஜய் மேற்கொள்ளக்கூடிய முதல் டெல்லி பயணம் என்பதால அரசியல் முக்கியத்துவம் பெறுகிறது. முன்னதாக ஜனவரி 12 மற்றும் 19 ஆகிய நாட்கள்ல சிபிஐ சம்மனுக்காக நேரில் ஆஜராவதற்கு டெல்லி சென்றிருந்தார். அப்போது அவரை பார்ப்பதற்காக டெல்லியில மக்கள் கூட்டம் என்பது கூடியிருந்தது. இன்று முதலமைச்சராக செல்வதால டெல்லி தமிழர்கள் வெகுவாக வரவேற்பளிப்பதற்கு தயாராகி இருக்கிறாங்க. இப்பயணத்துடைய ஒரு பகுதியாக இன்று மாலை 4:30 மணி முதல் 5 மணிக்குள்ளார பிரதமர் நரேந்திர மோடியை அவரது இல்லத்துல முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்திக்க இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. இதற்கு முன்னதாக டெல்லியில திருவள்ளுவர் சிலையை முதலமைச்சர் திறந்து வைப்பதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. இதன் தொடர்ச்சியாக இன்று இரவு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் ஆகியோரையும், அதன் பிறகாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதித்துறை அமைச்சர் உள்ளிட்டவரையும் சந்திப்பதற்கு நேரம் கேட்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. மேலும் தொடர்ச்சியாக மத்திய விவசாயத்துறை அமைச்சர், மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் ஆகியோரை அடுத்தடுத்த நாட்கள்ல சந்திப்பதற்கு முதலமைச்சர் விஜய் தரப்புல திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. குறிப்பா இந்த சந்திப்பின் போது உச்சநீதிமன்றம் காவிரி நடுவர் நீதிமன்றத்துடைய இறுதி ஆணையை மீறி கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டும் முயற்சியை கைவிட வலியுறுத்த வேண்டும் என்பதை விஜய் அவர்கள் முன்னெடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் கடிதம் எழுதியிருந்ததும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாம தமிழகத்திற்கு விவசாயிகளுக்கு அந்த உரத்தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதற்காக முறையான உரம் விநியோகம், மெட்ரோ ரயில் விரிவாக்க பணிகளுக்கான நிதி பங்களிப்பு, கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான அனுமதி, தமிழகத்துல PMC பள்ளிகளை உருவாக்குவதற்கான அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்துவது தொடர்பாக கொள்கை முரண்பாடுகளால தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய அந்த ஒருங்கிணைந்த பள்ளிகளுக்கான அந்த திட்ட நிதி என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதனை விடுவிக்க கோருதல், நீட் விவகாரம் மற்றும் மாநிலத்திற்கான நிதி ஒதுக்கீடு உள்ளிட்டவை குறித்து முதலமைச்சர் விஜய் மத்திய அரசுடனும் குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் துறை சார்ந்த அமைச்சர்களுடனும் ஆலோசனையில ஈடுபடுவார், கோரிக்கையை விடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக கூட்டணி கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோரையும் முதலமைச்சர் விஜய் சந்திக்க இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. 2 நாள் பயணமாக டெல்லி செல்லக்கூடிய அவர் பல்வேறு முக்கிய தலைவர்களை சந்தித்த பிறகாக அவர் 2 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு அவர் மீண்டும் சென்னை திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இந்த கூட்டத்தில் சந்திப்பில் பங்கேற்பதற்காக விஜய் அவர்கள் தனி விமானம் மூலமாக சென்னை விமான நிலையத்திலிருந்து டெல்லி புறப்படுகிறார். விஜய் அவர்களுடைய தனி பாதுகாப்பு அதிகாரிகள் மட்டுமே தற்போது செல்றாங்க. அரசு துறை செயலாளர்கள் பலரும் தற்போது டெல்லியில முகாமிட்டு விஜய் அவர்கள் சந்திப்பதற்கான, முதலமைச்சர் சந்திப்பதற்கான நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கவனித்து வருவது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.